வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு சீரியல் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா, மேபி அந்த சீரியலோட லீடிங் ஆக்டர்ஸ் அதுலேருந்து ரிலீவ் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. அந்த மாதிரி தான் இப்போது ரொம்பவும் ஹிட்டாக சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர ஆடுகளம் சீரியலோட ஹீரோயினான டெலினா டேவிஸ் வந்து அதிலிருந்து ரிலீவ் ஆகுற அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே அன்பேவா சீரியலில் அவங்க கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஆனால் அதில் இருந்தும் அவங்க பாதியிலே ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சீரியல் வந்து அந்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் சன் டிவியோட அந்த சேனலுக்கும் ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனையில தான் மேபி அவங்க ரிலீவ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், டெலினா டேவிஸ்க்கும் சேனலுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ட்ரஸ் டெலினா டேவிஸ் வந்து ஆடுகளம் சீரீஸோட ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஆடுகளம் சீரியஸையே கிட்டத்தட்ட கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 லாங்குவேஜில் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் வந்து கிட்டத்தட்ட 350 எபிசோடுக்கு மேலே சூப்பர்பாக போயிட்டு இருக்குது. டெலினா டேவிஸை பற்றி சொல்ல போனோம்னா, அவங்க வந்து விடியும் வரை பேசு, யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற மலையாள மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸில் நடித்தவங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சீரியல் அவங்களுக்கு படம் அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க சீரியல் பக்கம் என்ட்ரி கொடுத்தாங்க. அப்படி அவங்க என்ட்ரி கொடுத்த சீரியல் தான் அன்பேவா சீரியல். அதில் லீட் ஆக்ட்ரஸாக பண்ணிட்டு இருந்த டெலினா டேவிஸ்க்கு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடைச்சிது. ஒரு கட்டத்தில் சீரியல் வந்து பீக்குக்கு போகும்போது டிஆர்பி ரேட்டிங்கில் சூப்பர்பாக இருந்ததுனால அவங்க அந்த சீரியல் வந்து திடீர்னு ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. காரணமே சொல்லாமல் அவங்க திடீர்னு அந்த சீரியல் வந்து ரிலீவ் ஆனதுனால அதுக்கப்புறம் சீரியலுக்கு வேற பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணனா கூட அந்த சீரியலை அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு சேனல் தரப்புலேயே சொல்லியிருந்தாங்க. இது ரசிகர்களுக்கே பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா சூப்பர்பாக ஓடிட்டு இருந்த அன்பேவா சீரியல் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் இல்லாமல் அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒருத்தர் வந்த உடனே சீரியலோட அந்த ஒரு தன்மையே மாறி போச்சு அப்படின்னு தான் சேனல் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, டெலினா டேவிஸ் வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்குலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் அதிகப்படியான இடத்த பிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோலையுமே ரொம்ப சூப்பர்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டப்போ சேனல் தரப்பில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் சீரிஸ் வந்து பிரைம் டைமான 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருந்தது. ஆனால் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை நான் பிரைம் டைமுக்கு மாற்றிருக்காங்க. மதியம் 3 மணிக்கு அந்த ஷோவை ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி காயத்ரி ஜெயராமா இருக்கட்டும், டெலினா டேவிஸ் ஆகட்டும் சேனல் கிட்ட நிறைய டைம் பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க அதிகம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போகவே அவங்க ரொம்ப அப்செட்டில் இருந்திருக்காங்களாம். நீண்ட நாள் வந்து டெலினா டேவிஸ் அப்செட்டாக இருந்ததுனாலேயே இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சேனல் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சேனல் மோஸ்ட்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண தான் ரொம்பவும் ட்ரை பண்ணினாங்க. ஆனால் அது முடியாத போகவே அவங்க இந்த சீரியலை விட்டு விலக முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சத்யாங்கிற ரோலில் ஆடுகளத்தில் சூப்பர்பாக பண்ணிட்டு இருந்த டெலினா டேவிஸ் இன்னைக்கு ரிலீவ் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கிட்ட கண் கலங்கி பேசின விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விஷயமா போயிட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு பிரபல பிரிண்ட் மீடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெலினா டேவிஸ் ரோலாக ப்ளே பண்ணிட்டு இருந்த சத்யா அப்படிங்கிற பிளேஸில் அனுஷா இல்லைன்னா ஷோபா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரசிகர்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சத்யா அப்படிங்கிற ரோலுக்கு வேறு யாரை ரீப்ளேஸ் பண்ணிருந்தீங்கனாலும் அது அந்தளவுக்கு நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த ரோலை டெலினாவை விட வேறு யாராலுமே சூப்பர்பாக பண்ண முடியாது. அந்தளவுக்கு டெலினா வந்து சத்யா அப்படிங்கிற ரோலை உள்வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. மேபி நீங்கள் வேற எந்த சூப்பர்பான சீரியல் ஆக்ட்ரஸாக ஹீரோயினா அதுக்கு போட்டாலுமே அந்தளவுக்கு அது எடுபடாது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மூவிஸ் எதுவுமே அதிகமாக கை கொடுக்காததுனால தான் அவங்க சீரியல் சைடே வந்தாங்க. இன்னைக்கு சீரியல் டிஆர்பியில் தன்னால தான் டிஆர்பி ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்பேவா சீரியலில் இருந்து ரிலீவ் ஆகி போயிருக்கிறாங்க. அன்பேவா சீரியல்லேருந்து ரிலீவ் ஆகி அவங்க நிறைய வெள்ளித்திரை ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக அவங்க தேடி வந்திருக்கு. பட் அதுவும் அதிகமாக செட் ஆகலைங்கிற பட்சத்தினால தான் அவங்க ஆடுகளம் சீரீஸில் மறுபடியும் கமிட் ஆனாங்க. ஆனால் ப்ரைம் டைம் மாற்றின ஒரே காரணத்துக்காக அவங்களும் சரி, காயத்ரி ஜெயராமும் சரி இதுலேருந்து ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஆடுகளம் சீரியஸை கிட்டத்தட்ட கன்னடம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுற அளவுக்கு சூப்பர்பா டிஆர்பி ரேட்டிங்லாம் ஹிட் கொடுத்துட்டு இருந்த சீரியலில் திடீர்னு அந்த முக்கியமான ரோல் பண்ணுற டெலினா வந்து
ரீப்ளேஸ் ஆகி போறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகி போனா, அத வேறவங்க ஒருத்தர வச்சு பண்ணிக்கலாம். பட் முக்கியமான ரோல்ல இருக்கிறவங்க போனா, அந்த சீரியலோட தன்மையே மாறிடுது. அதிகப்படியா இப்படி மேக்ஸிமம் முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு இருக்கவங்க ரிலீஸ் ஆகி போனாலே, அந்த சீரியல் கூடிய சீக்கிரம் சுபம் போட்டுர்றாங்க. ஏன்னா, அந்த சீரியலோட தன்மையே அப்படியே மாறி போயிடுது. அந்த வகையில ஆக்ட்ரஸ் டெலினா டேவிஸ் மேல ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. ஒரு சீரியல் கூட நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்களா? இப்படி பாதியில போனா என்ன அர்த்தம்? எங்களுக்கு சீரியல் பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மேபி டெலினா டேவிஸோட அந்த பிளேஸ்ல வேற எந்த ஆக்ட்ரஸ ரீப்ளேஸ் பண்ணுனாலுமே அது வந்து ரொம்பவும் மோசமா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து இதுக்கு நீங்க சீரியல சீக்கிரம் சுபம் போட்டு முடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கரும் இந்த மாரி சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போய் இன்னைக்கு ஷைன் ஆயிட்டு இருக்காங்க. மேபி அவங்களும் டெலினா டேவிஸும் அந்த மாரி ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டுருக்காங்களாம். ஏன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இப்போ மாடலிங்ல இறங்கியிருக்கிற அவங்க வந்து வெள்ளித்திரை பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில டெலினா டேவிஸ் வந்து இதுக்கு மேல சீரியல்ஸ்ல நடிக்க மாட்டாங்க, கமிட் ஆக மாட்டாங்க. இதுக்கு மேல வெள்ளித்திரை பக்கம் தன்னுடைய முழு கவனத்தையும் அவங்க செலுத்த போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களுக்கும் மேபி டெலினா டேவிஸ் அந்த சத்யா அப்படிங்கிற ரோல்ல பண்ணலைன்னா அந்த சீரியலை முடிச்சிடுறது எவ்வளவோ நல்லது. சீக்கிரம் சுபம் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு மேல ஆடுகளம் சீரியல் இதுக்கு மேல கண்டினியூ ஆகுமா? இல்ல சீக்கிரம் சுபம் போட்டுருவாங்களா? அப்படிங்கிற விஷயத்த இதுக்கு மேல பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர ஆடுகளம் சீரியலோட ஃபேன் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ட குடுத்துருங்க. எல்லைக்கே மூவி ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிட்டுருக்கு. அதோடைய ப்ரொடியூசரான நயன்தாரா தன்னுடைய மொத்த ஃபேமிலியோட அந்த படத்த பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா, அந்த படத்த தயாரிச்சது நயன்தாரா. அது மட்டும் இல்லாம அத டிரெக்ட் பண்ணது அவங்களுடைய ஹஸ்பண்டான விக்னேஷ் சிவன். அந்த வகையில தன்னுடைய பசங்களான உயிர் உலக கூட்டிக்கிட்டு அந்த படத்த பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த படம் அப்படிங்கிறது விக்னேஷ் சிவனோட நீண்ட கால ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ட வந்து பிரதீப் ரங்கநாதன வச்சு முடிச்சிருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதனோட மத்த ப்ராஜெக்ட்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட இருக்கிறதுனால அவர வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஏன்னா அவருடைய லாஸ்ட் 3 ஃபிலிம்ஸுமே கிட்டத்தட்ட 100 க்ரோர்ஸ்க்கு மேல ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கு. அந்த வகையில அவருடைய இந்த சக்சஸ் வந்து நம்ம சைடும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய நீண்ட நாள் ஆசையான இந்த ப்ராஜெக்ட்ட அவர வச்சு முடிச்சிருக்காங்க. கீர்த்தி செட்டி ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வகையில சீமான் ஒரு முக்கியமான ரோல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்ப விக்னேஷ் சிவன் வந்து தனுஷ் சார பத்தி பேசின சில விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. ஏன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அவர நான் என்னுடைய அப்பா மாரி பார்க்குறேன். அவரு என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. தனுஷ் சார் கிட்ட இருந்து நான் நெறைய விஷயங்கள கத்துட்டுருக்கேன். அவர என்னுடைய நம்பர்ல கூட மிடாஸ் டச் அப்படின்னு தான் சேவ் பண்ணியிருக்கேன்." மிடாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா, அவரு கை காட்டுற எல்லா ஆளுங்களும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வந்திருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற வெற்றி, நான் நிக்கிற இடம் இதுக்கு எல்லாமே அவர் தான் சொந்தம் அப்படிங்கிற மாரி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு.